வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள் மார்ச் 22. பரலோக சேனை பகுதி 2. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். வெளிப்படுத்துதல் 5 வசனம் 12. யுத்தங்களிலேயே மிகப்பெரிய இந்த யுத்தத்தை தேவனுடைய தூதர்கள் முழுமையாக பார்த்திருக்கிறார்கள். அது உருவாகும் போதே அவர்கள் அங்கு இருந்தார்கள். சாத்தானுடைய பொய்களுக்கு முதலாக பலியானார்கள். அவர்கள் மனிதர்களின் பயங்கரமான விழுகையையும் தொலைந்து போன ஆத்துமாக்களின் கொடிய அழிவையும் சாத்தானின் உண்மையான நோக்கத்தையும் பார்த்திருக்கிறார்கள். தேவகுமாரனை கொல்வதே அவன் நோக்கம். லூக்கா 22 வசனங்கள் 3-4. உலகத்தின் பாவ பாரத்தை சுமந்து கொண்டு தனியாக வியாகுலமிக்க வேதனையோடு மனமு வந்து மரணத்தை சந்திக்க இயேசு செல்வதைக் கண்டு தேவ தூதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறினவரை ஏசாயா 61 வசனம் 1 அடித்து துப்பி உதவி தேவைப்பட்ட நேரத்தில் மனிதர்களால் கைவிடப்பட்ட அவரை பார்த்தபோது அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள், உணர்ந்திருப்பார்கள்? பிசாசின் பொய்கள் காரணமற்றவை என்பது எவ்வளவு தூரம் புரிந்திருக்கும்? தேவன் அல்ல, பிசாசுதான் மாயமாலக்காரன், அடிமைப்படுத்துகிறவன், கலகக்காரன், அடிமைப்படுத்துபவன், வாய்வீச்சாளன், கொடுங்கோலன் என்பது எவ்வளவு வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கும். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது மனித குலத்திற்கு ஒரு திருப்பு முனை மட்டுமல்ல, பரலோக தூதர்களின் கண்களை தெளிவிக்கிற ஒரு தருணமாக இருந்தது. இறுதியாக கிறிஸ்துவின் முடிவில்லா அன்பு பற்றியும் சாத்தானுடைய கட்டுப்பாடற்ற வெறுப்பு பற்றியும் மறைவற்ற ஒரு காட்சியை பெற்றார்கள். அதனால் வெட்ட வெளிச்சமான உண்மை மறுக்க முடியாததாக இருந்தது. தேவ தூதர்கள் இங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரர் என்று மகிழ்ச்சியாக தொழுது கொள்வதை விட வேறு எதையாவது அவர்கள் செய்ய முடியுமா? கடவுள் வாழ்த்து என்று அழைக்கப்படும் துதி பாடலில் அவரை போற்றி 7 விஷயங்கள் இருக்கும். கிறிஸ்து வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்வார். வேதாகமத்தில் 7 என்கிற எண் முழுமையை அல்லது பூரணத்தை குறிப்பாக அறியப்படுகிறது. இயேசுவுக்கு செலுத்தப்பட்டதை விட மிகப்பெரிய துதி வேறெதுவும் இல்லை. 7 என்கிற எண் ஒற்றுமையுடன் தொழுது கொள்வதையும் வலியுறுத்துகிறது. கருத்து வேறுபாடே இல்லாமல் ஒரே மனதோடு தொழுவதை காட்டுகிறது. மூப்பர்களோடும் ஜீவன்களோடும் சேர்ந்து ஒரே மனதோடு தூதர்கள் பாடினார்கள். ஆட்டுக்குட்டியானவர் மட்டுமே பாத்திரர். எண்ண முடியாத அளவுக்கு அதிகமான இந்த வல்லமையுள்ள தேவ தூதர்கள் நம் உலக வரலாற்றை முதலாக நேரடியாக பார்த்திருந்து ஒரே மனதோடு எல்லோரும் இயேசுவை தொழுது கொண்டார்கள் என்றால், தேவகுமாரனை பற்றி நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டுமென தெரிகிறதா? தேவ ஆட்டுக்குட்டியானவரே, பாவமற்ற தேவ தூதர்கள் உம்மை தொழுகிறார்கள். சிலுவையில் உமது ஈவை நேரடியாக பெற்றவர்களாகிய நாங்கள் இன்னும் எவ்வளவு அதிகமாக உம்மை ஆராதிக்க வேண்டும்? அதிக ஆராய்ச்சிக்கு எபிரேயர் 12:1, 1 கொரிந்தியர் 4:9, 1 பேதுரு 1 வசனம் 12. ஆமேன்.